வணக்கம் நேயர்களே, விஷன் 9 சினிமாவிற்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ராஜாளி திரைப்படம் வந்துருக்குங்க. இது கொஞ்சம் லேட் ரிவ்யூ தான் இருந்தாலும் அந்த படம் எப்படி இருக்குது, ஏன்னா இது தம்பி ராமையா உமாபதி அவரோட பையன் டைரக்ட் பண்ண படம். இது ரொம்ப பயங்கரமாக ஒரு பெரிய லெவலில் தம்பி ராமையா ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படி இப்படின்னா சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு பெரிய பேச்செல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் என்ன தான் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு சும்மா போய் பார்த்தேன். தியேட்டரில் இருந்ததே மொத்தம் 3 பேருக்காக படம் ஓட்டுறாங்களாங்கிற லெவலில் எனக்கே சந்தேகம் வந்துச்சு. அப்புறம் படம் ஸ்டார்ட் ஆச்சு. இது படத்துடைய கதை. படத்துடைய கதைன்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ரத்த கண்ணீர்னு ஒரு படம் அதோடைய ஒரு காப்பின்னு கூட சொல்லலாம். பட் இருந்தாலும் ஒரு ரியல் இன்சிடென்ட் தான். ஒரு ரியல் இன்சிடெண்ட்டில் ஒரு பெரிய மனிதர் ஒருத்தர் வாழ்ந்திருந்தார். அவர் முருக பக்தர். முருக பக்தராக இருந்தவர் பெரிய ஒரு ஸ்தாபனம் நடத்தி அதுக்கப்புறம் ஒரு பெண்ணால் சரிஞ்ச ஒரு சரித்திரம் தான். அதை இந்த படமாக எடுத்திருக்காங்க. இது படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் தம்பி ராமையா. தம்பி ராமையா எப்படி பண்ணியிருக்காரு? தம்பி ராமையா ஆக்டிங்கை பொறுத்தவரை ரொம்ப சூப்பர் தாங்க. பட் இருந்தாலும் ஒரே மோடுங்க. அந்த மோடு சேஞ்ச் பண்ணாமல் அவர் பேசுகிறது கொஞ்சம் எரிச்சல் அடைய தான் வைக்கிது. ஏன்னா எப்போதுமே ஒரு வேறு மாதிரி இது கதை திரைக்கதை வசனமும் இவர் தான். கதை திரைக்கதை வசனம் இசை எல்லாமே தம்பி ராமையா தான். அவர் அந்த பேசுகிற மோடு கண்டினியூ ஃபுல்லாக பார்க்க முடியல. ஏதோ ஒரு காமெடி ட்ராக்லேயோ ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாவோ அவர் போகும்போது நமக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரியல. பட் ஓவரால் படத்தில் அவர் தான் மையப்புள்ளியாக வரும்போது நமக்கு கொஞ்சம் அலுப்பை தட்டுதுங்க. இது படத்துடைய ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய ரொம்ப கஷ்டப்பட்டு ஒடுங்கி போய் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஃப்ளாஷ்பேக்கில் சமுத்திரகனி ஒரு டைரியை படிக்க போகும்போது அதுக்கப்புறம் சமுத்திரகனியோடைய விஷயங்களில் ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. அவ்வளோ பெரிய தொழிலதிபர் பெண்களால் சீரழிகிறார் அப்படிங்கிற விஷயத்தை காட்டுறதுக்கு இவங்க எடுத்துக்கிட்ட ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது பாருங்கள், ரொம்ப கொடூரமாக இருக்கும். வச்சாலே ஃபஸ்ட் ஆஃப் மாதிரி ஒரு கொடூரத்தை பார்க்கவே முடியாது. அவ்வளோ விரசம்னா விரசம், அப்படி ஒரு விரசம். தம்பி ராமையா ஒரு பையனை வச்சு இப்படி ஒரு படம் எடுத்தது அவர் வெக்கப்படணும். ஓப்பனாக சொல்லணும்னா இவ்வளோ விரசமாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா என்னென்னா கமர்ஷியல் மோடில் உங்களுக்கு காமெடி பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா எப்படி காமெடி பண்ணுங்கிறது ஒரு ஜானர் இருக்குது. இப்போ உதாரணம் சொல்ல போனோம்னா பாக்கியராஜ் படங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன். நிறைய பாக்கியராஜ் படங்களை பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஒரு மாதிரியான ஒரு காமெடி தான். பட் தான் நம்மகிட்ட சிரிச்சுப்போம். என்னங்க இப்படிலாம் பேசுகிறாரு. உதாரணம் சொல்ல போனால் முந்தானை முடிச்சு இன்றைக்கி கூட பார்க்க போனால் முந்தானை முடிச்ச அந்த சீக்வன்ஸ் இன்றைய தேதி வரை பேசப்படுது. காரணம் என்ன? அந்த முருங்கக்காய் காமெடி பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா வைத்தியர் தொட்டு பார்த்து என்னடியே இப்படி பண்ணிட்டேனா, இல்லைங்க முருங்காவை பண்ணி கொடுத்தாங்க அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லுவான். ஐயோ முருங்கைக்காய் தப்பாச்சே அப்படின்னு சொல்லிட்டு வைத்திய திட்டார். அந்த முருங்கைக்காங்கிற ஒரு விஷயத்தையே ஒரு காமெடி ட்ராக்காக அது ஒரு செக்ஸ் காமெடி தான். பட் இருந்தாலும் நமக்கு அது ரொம்ப பெருசாக தெரியவே தெரியாது. ஆனால் இதில் அப்படிலாம் கிடையவே கிடையாது. பச்சையாக இன்றைக்கி என்ன மாத்திரை கிடையாதா, இன்றைக்கி என்ன பாதாம் பருப்பு தானா அப்படின்னு தம்பி ராமையோட இருக்குது. அதுவும் இவரோட ரொம்ப வயசு கம்மியான பொண்ணோட இவர் அடிக்கிற லூட்டிகள், ஒரு கிழவனோட குத்தாட்டத்தை பார்க்கறதுக்காக காசு கொடுத்துட்டு இங்கே உட்காந்துருக்குங்கிற மாதிரியான விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாக வருது. ரொம்ப என்னடா அது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் என்ன தான் வந்தாலும் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு சாப்பிட்டு உனக்கு ஒன்றும் ஆகலை, நான் வேறு ஒரு விஷயம் காட்டுறேன்னு சொல்லி எடுக்கிற சீன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ரொம்ப வல்கர்னால் அது வேஸ்ட். ஏன் இந்த மாதிரி படம் ஒருத்தரால் எப்படி எழுத முடியுங்களோ கேவலமாக அப்படின்னா தம்பி ராமையால் மட்டும்தான் எழுத முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவர் எழுதின படத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஜானரில் தான் எழுதியிருப்பார். ஏன்னா இதுக்கு முன்னாடி முரளியை வச்சு ஒரு படம் எடுத்திருப்பார். அதுலேயும் இந்த மாதிரி விரசமான ஒரு காமெடி வடிவேலை வச்சு எழுதியிருப்பார். பட் வடிவேலாம் எனக்கு தெரிஞ்சு இவர் ரொம்ப கேவலமாக எழுதினதை கொஞ்சம் எடிட் பண்ணி மாற்றிருக்காங்க. இல்லைனா அதுவும் ரொம்ப பச்சையான காமெடியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பையனை வச்சு ஒரு படம் எடுத்திருந்தார். படம் பேர் ஞாபகம் இல்லை. பட் அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கும். என்னமோ செக்ஸை பற்றி படம் எடுத்தோம்னா பெருசாக ஓடிடும் அப்படிங்கிற நினைப்பில் 2 பேர் கூட இல்லை தியேட்டரில். ஓகேங்களா? செக்ஸை பற்றி இல்லை மேட்ரு உங்களுக்கு நல்ல விஷயத்தை வச்சு நீங்கள் படுக்கும்போது இதே பாக்கியராஜ் படத்தையே இன்னொரு படம் பார்க்க போனீங்கன்னா சின்ன வீடுன்னு ஒரு படங்க. இதே மாதிரி தான் ஒரு வேற ஒரு பொண்ணை தேடி போகிற கணவனை மீட்டு திருப்பி இந்த பொண்ணு கொண்டு வரதான் கதையே. ஆனால் எவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க தெரியுங்களா? அதில் ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா நமக்கு விரசமாகவே தெரியாது, நம்ம சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அந்த மாதிரி விஷயங்களை இவர் ஏன் கையாளக்கூடாது? ஏன் பாக்கியராஜ் படங்கள்லாம் அவர் பார்த்தது இல்லையாண்ணா? அந்த மாதிரி விஷயங்களை கையாள தெரியலன்னு தான் சொல்லணும். எப்போ பார்த்தாலும் விரசம் வள்ளி மயில்னு ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு, அதுக்கப்புறம் ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு இவர் அடிக்கிற லூட்டிகள், அதில் வேறு பாட்டு டான்ஸ் எல்லாம் போடும்போது நமக்கு எரிச்சல் ஆயிடுது. ஏன்னா இதை பார்க்குறது ஏன் வந்தோம் என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு ஏங்க எம்ஆர் ராதா பண்ணியிருப்பாருங்க. எம்ஆர் ராதா எவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார். அவங்க அம்மாவை பற்றி கேட்பார். ஒன்று துணுக்கு பின்னாடி நிற்கிற
துரை மாதிரிலாம் வந்திருக்கும்போது என் பேரை சொல்லி கூப்பிட்றேன், என்ன கூப்பிடணும், துரை வந்திருக்காரு, துரை போயிருக்காரு அப்படின்னு சொல்லணும். நீ கவுன் போட்டு வந்து நிற்கணுமா அப்படின்னு சொல்லி அம்மாவே கவுன் போட. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சிரிப்பு வந்தது. ஒரு நையாண்டித்தனம் நக்கல் இருந்தாலும் ஒரு ஜாலி இருந்தது. இன்றைக்கி வந்து ரத்த கண்ணீர் பார்க்கும்போது நமக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் கண்டிப்பாக தெரியும். பட் இந்த படத்தில் எதுவுமே இல்லைங்க. ஐயோ யோ 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 ரொம்ப மோசம். அதில் வந்து சமுத்திரகனி பழகின தோஷத்துக்காக வந்து ஏதோ நம்ம கால்ஷீட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு கால்ஷீட் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படம் வந்து நீங்கள் பார்க்கும்போது தீபாக்கா, இதில் வந்து அடுத்த கேரக்டர் வந்து தீபாக்கா இது பண்ணியிருக்கா, ஒய்ஃபாக பண்ணியிருக்கோம். இதில் வந்து பச்சையாக வந்து அவர் சொல்லுவார் 10 வருஷமாச்சு என் பொண்டாட்டியை தொட்டு அப்படிங்கிற சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அபத்தமான விஷயம். பொண்டாட்டி வந்து புருஷன் நாசமாக போகணும்னு சொல்லிட்டு அந்த காளி கோயிலில் உட்காந்து மிளகா போடும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அபத்தமாக இருக்கும். இருக்காங்களான்றது எனக்கு தெரியல. பட் வந்து ரொம்ப இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஹார்ட் கோர் கொடுமை. பட் கடைசியில் வந்து அது மாறினது, அதுக்கு வந்து ஒரு சைக்கிக்கான கேரக்டர்ன்றது எலாபரேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் இதனால தான் இவர் இப்படி பண்ணார் அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் சமுத்திரகனி கடைசியில் ஒரு டைலாக் சொல்லுவார், உங்கள் அப்பா ஒன்றுமே பண்ணலையா, சும்மா அந்த பொண்ணுங்களோட போயிட்டு சும்மா சுற்றிட்டு தான் இருந்தார் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எதுவுமே எல்லாமே அபத்தமான விஷயம் டோட்டலாக. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வர வில்லன் கேரக்டர் இதெல்லாமே வந்து டோட்டல் அபத்தம். ஒரு ட்ராமா இவர் போட்டது எல்லாமே டிவி சீரியல் ஆர்டிஸ்ட்டு. எங்கே டிவி சீரியல் ஆயிருமோன்னு சொல்லிட்டு இவங்க பண்ண கூத்தெல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்கும். எல்லாம் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட்டு. நம்ம படம் பார்க்குறோமா டிவி சீரியல் பார்க்குறோமா ஒன்றுமே புரியாது. ஐயோ ஒரு மனிதன் ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக டைரக்டர் ஆகலைங்கிறதுக்கு வந்து தம்பி ராமையா ஒரு உதாரணம்னே சொல்லலாம். ஏன்னா வந்து அவருடைய எழுத்துக்களில் வந்து காமம் இருக்குத ஒழிய ஒரு நல்ல வலுவான கருத்து இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயம். நல்ல நடிகர், நான் வந்து நல்ல நடிகர் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நல்ல நடிகர். ஆனால் நல்ல எழுத்தாளராக நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே டைரக்டரானா கிடையவே கிடையாது. ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு ரைட்டர் தான் வந்து தம்பி ராமையான்றது தான் உண்மையான விஷயம். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுங்கள் துப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப கேவலமாக இருக்கும். ஒரு சில சீக்வன்ஸ்லாம் இருக்குங்க, அதெல்லாம் சொன்னால் நீங்களே சொல்லுங்கள் இதெல்லாம் எடுக்கணுமான்னு. ஒரு கார் வந்து இப்படி ஆடுங்க, அப்படி 4 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க, அந்த காருக்குள்ளே என்ன நடக்குது, அப்புறம் போய் பார்த்தா இவர் குதிச்சிட்ருப்பார். அதுக்கப்புறம் நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன், நான் வேறு மாதிரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரசமாக இருக்கும். இதெல்லாம் வந்து தம்பி ராமையா வச்சு எடுக்கணும்னு என்ன அவசியம்? வேறு சீன்ஸே வராத மண்டையில் என்ன தான் தோணும். ஏன் ஐயோ நல்ல சீன்ஸு எவ்வளோ ஜாலியான சீன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு வல்கர் 1 நம்பர் வல்கரான ஒரு சீக்வன்சஸ் இதெல்லாம் பண்ணிவிட்டு இதில் வந்து எல்லாமே அபத்தமான விஷயம். ஸோ அதில் வந்து கடைசியில் வந்து இவர் வந்து எல்லோரும் வெறுத்து ஒதுக்கிட்டாங்கன்னு காட்டுறதெல்லாம் வந்து ஏதோ படத்துக்காக காமிச்சதான் இல்லையா. கிட்டத்தட்ட ஒரு 70% வக்கரமும் வன்மமும் நிறைஞ்ச ஒரு தம்பி ராமையா காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இவர் குழந்தைத்தனமானவர்னு சொல்கிறதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரியே இல்லைங்க. ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான ரைட்டிங்கு. இவருக்கு யார் வந்து தம்பி ராமையான்னு பேர் வச்சாங்கன்னு தெரிலைங்க. அவனுக்கு கையெடுத்து கும்பிடணுங்க. ஏன்னு தெரியுங்களா, கரெக்டாக வச்சார் பேர் தம்பி ராமையான்னு. புரிஞ்சவன் பிஸ்தா. ஓகேங்களா, இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றியோட.